ஓம் சாந்தி. 5/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட்டு 15/11/1999. தாதி உடல்ல பிரம்மா பாபா அவ்யக்தமான பிறகு சிவபாபாவும் பிரம்மா பாபாவும் தாதி உடல்ல சொன்ன முரளி இது. அவ்யக்த முரளி. பாபா தலைப்பு கொடுக்குறாங்க, பாபாவுக்கு சமமாக ஆவதற்கான சகஜமான புருஷார்த்தம் கட்டளைக்கு கீழ்ப்படைந்தவர் ஆகுங்கள் என்ற தலைப்பு பாபா சொல்றாரு. இன்று பாப்தாதா தம்முடைய புனித அன்னப்பறவைகளின் சபையை பார்த்து கொண்டிருக்கிறார். பாபா இன்னைக்கு யாரை பார்த்துட்டு இருக்காருன்னா புனித அன்னப்பறவைகளின் சபையை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு குழந்தையும் புனித அன்னப்பறவை. பாபா எல்லாரையும் பார்க்குறாரு. அவர் செலக்ட் பண்ண எல்லா குழந்தைகளும் புனித அன்னப்பறவைன்ட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. சதா மனதில் ஞான ரத்தனங்களின் சிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றார். சதா அந்த புனித அன்னப்பறவை குழந்தைகள் பார்க்குறாருலே, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சதா மனதில் ஞான ரத்தினங்களின் சிந்தனையை செய்து கொண்டே இருக்கின்றனர். ஞான ரத்தினங்களை தான் சிந்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அன்னப்பறவை என்ன பண்ணும், கல்லை விட்டுட்டு முத்துக்களை மட்டும் எடுத்துக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த அன்னப்பறவை குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னா ஞான ரத்தினத்தை மட்டுமே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. புனித அன்னப்பறவையின் வேலையே வீணானவற்றின் கூழாங்கல்லை விட்டு விடுவது மற்றும் ஞான ரத்தினங்களை சிந்தனை செய்வதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. புனித அன்னப்பறவைனால இந்த வீணானற்றதெல்லாம் விட்டுட்டு ஞான ரத்தினங்களை சிந்தனை செய்வது சொல்லி பாபா சொல்றாரு. டெய்லி வர முரளியில என்னென்ன பாபா சொல்லியிருக்காரு அதை சிந்தனை பண்ணிட்டு இருக்காங்க என்னுடைய அன்னப்பறவை குழந்தைகள் சொல்லி பாபா பார்த்துருக்காரு. ஒவ்வொரு ரத்தினமும் எவ்வளவு விலை மதிக்க முடியாதது. பாபா சொல்றாரு, இந்த ஒவ்வொரு ரத்தினமும் பாருங்க விலை மதிக்க முடியாத ரத்தினங்கள். முரளியில ஒரு பாயிண்ட்டுமே விலை மதிக்க முடியாதது சொல்லி பாபா சொல்றாரு. ஒவ்வொரு குழந்தையும் ஞான ரத்தினங்களின் சுரங்கமாகி உள்ளனர். ஒவ்வொரு குழந்தையுமே எப்படி ஆயிருக்காங்க பாருங்க, இந்த ஞான ரத்தினங்களுடைய சுரங்கமா இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா அவ்வளோ சிந்தனை பண்றாங்க, ஆழத்துல போறாங்க, அவ்வளோ ஒரு பாயிண்ட்டையும் சிந்தனை பண்றாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஞான ரத்தினங்களின் கஜானாவினால் சதா நிறைந்துள்ளன சொல்லி பாபா சொல்றாரு. அந்த கஜானால சதா நிறைந்திருக்கிறாங்க எல்லா குழந்தைகளும் சொல்லி பாபா சொல்றாரு. இன்று பாப்தாதா குழந்தைகளிடம் ஒரு விசேஷமான விஷயத்தை சோதித்து கொண்டிருந்தார். அது என்ன சொல்லி பாபா கேட்கிறாரு. ஞான யோகத்தின் சுலபமான தாரணைக்கான சுலபமான சாதனம். பாபா என்ன பார்த்துட்டு இருந்தாருன்னா, சோதித்து கொண்டிருந்தார்னா ஞான யோகத்தினுடைய சுலபமான தாரணைக்கான சுலபமான சாதனம். அது என்னன்னா பாபா மற்றும் தாதாவின் கட்டளையை ஏற்று நடப்பது. ஆக்ஞாக்காரி தந்தையின் ரூபத்திலும், ஆக்ஞாக்காரி ஆசிரியர் ரூபத்திலும் மற்றும் சத்குரு ரூபத்திலும் ஆக்ஞாக்காரி. இதைதான் சோதிச்சுட்டு இருந்தாராம். இன்னைக்கு எல்லாரையும் பார்த்து சோதிச்சுட்டு இருந்தாராம். என்ன சோதிச்சுட்டு இருந்தாருன்னா, ஞான யோகத்துல ஈஸியா நம்ம எப்படி தாரணை பண்ண முடியும்னா அதுக்கு சுலபமான சாதனம்னா பாபா மற்றும் தாதா என்ன கட்டளை கொடுக்குறாங்களோ அதை ஏற்று நடக்கிறது. அதுதான் சோதனை பண்ணிட்டு இருந்தாராம் பாபா. ஆக்ஞாக்காரினா எல்லா ரூபத்திலையும் பாபா என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். தந்தை ரூபத்துல அவர் என்ன சொன்னாலும் கட்டளை கீழ்ப்படியணும். ஆசிரியர் ரூபத்துல, சத்குரு ரூபத்துல என்ன சொன்னாலும் கட்டளைக்கு கீழ்ப்படியணும் சொல்லி பாபா சொல்றாரு. 3 ரூபங்களிலும் ஆக்ஞாக்காரி ஆவது என்றால் சகஜ புருஷார்த்தி ஆவது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க 3 ரூபத்திலையுமே கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவரை ஆயிட்டீங்கன்னா சகஜ புருஷார்த்தியா ஆயிருவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏனென்றால் 3 ரூபங்களிலுமே குழந்தைகளுக்கு கட்டளைகள் கிடைத்துள்ளன. பாபா டெய்லி முரளிலுமே நம்ம பாபா தந்தையாகி சில விஷயங்கள் சொல்லுவாரு, ஆசிரியராகி சில விஷயங்கள் சொல்லுவாரு, சத்குருவாகி வழிகாட்டி சில விஷயங்களை சொல்லுவார். அந்த 3ஐயும் கண்டுபிடிச்சு அந்த 3த்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும் சொல்லி பாபா சொல்றாரு. அமிர்த வேலை தொடங்கி இரவு வரை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் கட்டளை கிடைத்துள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நம்ம முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை வேற. இப்போ நம்ம பாபா குழந்தையான பிறகு நமக்கு அமிர்த வேலையில இருந்து இரவு வரை பாபா என்னென்ன செய்யணும்னு ஒரு லிஸ்டே கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காரியத்திற்காகவுமே ஸ்ரீமத் கட்டளை கொடுத்துருக்கிறாரு சொல்லி பாபா சொல்றாரு. கட்டளைப்படி நடந்து கொண்டே இருந்தால் எந்த விதமான முயற்சி அல்லது கஷ்டம் அனுபவமாகாது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாங்க, நீங்க ஸ்ரீமத் படி கட்டளைப்படி பாபா சொன்ன கட்டளைப்படி நடந்து கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான முயற்சி இல்ல கஷ்டமே உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒவ்வொரு நேரத்திலும் மனதின் சங்கல்பம், வார்த்தை மற்றும் கர்மத்திற்காக 3 விதமான கட்டளைகள் தெளிவாக கிடைத்துள்ளன என்று யோசிப்பதற்கான அவசியமும் இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. ஒவ்வொரு நேரத்திலையும் மனதின் சங்கல்பம் மற்றும் வார்த்தை மற்றும் கர்மம், இந்த 3 இருக்கு இல்லையா, மனதின் சங்கல்பம், வார்த்தை, எண்ணம், வார்த்தை மற்றும் கர்மம்
3 விதமான கட்டளைகள் வந்து தெளிவா கிடைச்சிருக்குது. அந்த 3த்துக்குமே தெளிவா கிடைச்சிருக்குது என்ற யோசிப்பதற்கான அவசியம் கூட இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. இதை செய்யவா வேண்டாமா, இது சரியா அல்லது தவறா, யோசிக்க முயற்சி கூட செய்ய வேண்டாமா, அந்த அளவுக்கு கட்டளை வந்து ஸ்ரீமத் வந்து கரெக்டா பாபா கொடுத்துருக்கிறாராம். அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே இந்த அளவுக்கு கூட நீங்க யோசிக்கவே வேணாம்னு சொல்லி சொல்றாரு, முயற்சியே செய்ய வேணாம்னு சொல்லி சொல்றாரு. பரமாத்மா கட்டளை எப்போதும் சிரேஷ்டமானது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, ஸ்ரீமத் தான் சிரேஷ்டமான வழி. கடவுள் என்ன சொல்றாரோ அதான் கரெக்டான வழி, அதுதான் எப்பவுமே சிரேஷ்டமானதுன்னு சொல்றாரு பாபா. ஆக குமார்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ இது நல்ல குழுவாக உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. இன்னைக்கு குமாரெல்லாம் வந்திருக்காங்க, அவங்க நல்ல குழுவாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆக ஒவ்வொருவரும் தந்தையுடையவர் ஆனதும் தந்தைக்கு உறுதிமொழி கொடுத்து விட்டீர்களா சொல்லி பாபா கேட்கிறாரு. குமார்ஸ் கேட்கிறாரு, நீங்க தந்தைக்கு உறுதிமொழி கொடுத்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. எப்போது தந்தையுடையவர் ஆகிவிட்டீர்களோ முதலில் எந்த உறுதிமொழி கொடுத்தீர்கள் சொல்லி பாபா கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் பாபா குழந்தை ஆன பிறகு என்ன உறுதிமொழி கொடுத்தீங்கன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. பாபா, உடல் மனம் செல்வம் என்னவெல்லாம் எங்களிடம் உள்ளனவோ குமார்களிடம் செல்வம் அதிகம் இருக்காது பாபா சொல்றாரு. உடல் மனம் செல்வம் என்னெல்லாம் இருக்குதோ எங்களிடம் உள்ளனவோன்னு சொல்லி சொல்றாங்க. குமார்களிடம் செல்வம் இருக்காது, ஏன்னா அவங்க தான் சரண்டர் ஆயிட்டாங்க, அவங்க வீட்லயும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட செல்வம் அதிகம் இருக்காது சொல்லி பாபாவே சொல்றாரு. பிறகும் கூட இவை அனைத்தும் உங்களுடையவை, இந்த உறுதிமொழி கொடுத்திருக்கிறீங்களா சொல்லி கேட்கிறாரு. செல்வம் இல்லைன்னா கூட பாபா என்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ எல்லாம் உங்களுடையதுன்ட்டு அந்த உறுதிமொழி கொடுத்திருக்கிறீங்களா சொல்லி கேட்கிறாரு பாபா. உடலும் மனமும் செல்வமும் மற்றும் சம்பந்தமும் அனைத்தும் உங்களுடையவை, இதுதானே உறுதிமொழி கொடுத்தீங்க. உடல் மனம் செல்வம் பொருள் மற்றும் சம்பந்தம் எல்லாமே உங்களோடது பாபா, அதுதானே சமர்ப்பணம். எல்லாமே உன்னுடையதுன்னு சொல்லும் போது அது சமர்ப்பணம் அப்படின்னு சொல்றாரு பாபா. இந்த உறுதிமொழியையும் பக்காவாக கொடுத்திருக்கிறீர்களா சொல்லி கேட்கிறார் பாபா. இந்த உறுதிமொழி பக்காவாயிடுச்சா, பக்காவா கொடுத்துருக்கீங்களா சொல்லி கேட்கிறாரு. எப்போது உடல் மனம் செல்வம் சம்பந்தம் அனைத்தும் உங்களுடையவே என ஆகிறதோ அப்போது என்னுடையது என்ன இருக்கிறது சொல்லி பாபா கேட்கிறாரு. எப்ப நீங்க வந்து எல்லாமே கொடுத்துட்டீங்களே, அந்த உடல் கூட என்னது கிடையாது பாபா உங்களுடையது, மனமும் என்னுடையது கிடையாது, மனசு கூட கொடுத்தாச்சு இல்லையா, மனசுல ஓடுற எண்ணங்கள் கூட நம்ம அதிகாரி கிடையாது, கடவுள்கிட்ட கொடுத்தாச்சு. செல்வம் என்னென்ன இருக்கோ சம்பந்தம் எல்லாமே உன்னுடையதுன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்னுடையதுன்னு என்ன இருக்குது சொல்லி பாபா கேட்கிறாரு. பிறகு கொஞ்சம் எனது என்பது இருக்கிறதா, இல்லைன்னா கொஞ்சம் எனதுன்ட்டு ஏதாவது வச்சிருக்கிறீங்களா சொல்லி கேட்கிறாரு. என்னதான் நடக்கிறது சொல்லி பாபா கேட்கிறாரு. உடல் மனம் செல்வம் மக்கள் அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து விட்டீர்கள், இல்லறத்தில் இருப்பவர்கள் ஒப்படைத்து விட்டீர்களா சொல்லி கேட்கிறாரு. எல்லாரையுமே இப்ப கேட்கிறாரு. குமார்கிட்ட சொல்லியிருந்தாரு, இப்ப எல்லாரையும் கேட்கிறாரு. இல்லறத்தில் இருப்பவங்க உடல் மனம் செல்வம் மக்கள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டீங்களா என்கிட்டன்னு சொல்லி கேட்கிறாரு. மதுமனை சேர்ந்தவர்கள் ஒப்படைத்து விட்டீர்களா, பக்காதான் இல்லையா சொல்லி பாபா கேட்கிறாரு. எல்லாரையும் கேட்கிறாரு. எப்போது மனமும் தந்தையுடையதாக ஆகிவிட்டதோ அப்போது எனது மனமே இல்லை தானே, அல்லது மனம் என்னுடையதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. மனம் கூட ஒப்படைச்சிட்டீங்க இல்லையா பாபா கிட்ட, மனசு கூட அப்ப நம்மளது கிடையாது இல்ல, பாபாட்ட கொடுத்துட்டோம் இல்லையா, மனசே நம்ம கிட்ட இல்லை, இப்போ எல்லாமே பாபாவுடையது, எனது மனமே இல்லை தானே சொல்லி கேட்கிறார் பாபா. அல்லது மனம் என்னுடையதுன்னு பிடிச்சி வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. என புரிந்து கொண்டு அதை பயன்படுத்த வேண்டுமா, எனது மனம்னு நினைச்சுக்கிட்டு அதை பயன்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. எப்போது மனதை பாபாவுக்கு கொடுத்து விட்டீர்களோ இதுவும் நம்பி கொடுக்கப்பட்ட பொருள் ஆகிறது. இப்ப மனசை கூட பாபா நம்பி கொடுத்துட்டேன், இதை உன்கிட்ட கொடுத்துட்டேன், நீ வச்சுக்க பாபா, என் மனசை கூட நீ பாதுகாப்பா பாத்துக்கோன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டோம் இல்லையா, அப்புறம் எதுக்கு கவலை பண்ணாதான் சொல்றாரு பாபா. இதுவும் நம்பி கொடுக்கப்பட்ட பொருள் ஆகிறது சொல்லி பாபா சொல்றாரு. கடவுள்கிட்ட நம்ம நம்பி ஒப்படைச்சிட்டோம் மனசை கூட, பிறகு யுத்தம் எதனோட செய்கிறீர்கள் சொல்லி கேட்கிறாரு பாபா. நல்லா கேள்வி கேட்கிறாரு. பிறகு யுத்தம் வந்து எதனோட செய்கிறீர்கள், மனசே என்கிட்ட கொடுத்துட்டீங்க, அப்புறம் எதனோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்க எப்போன்னு சொல்லி கேட்கிறாரு. எனது மனம் குழப்பமாக உள்ளது, எனது மனதில் வீண் சங்கல்பங்கள் வருகின்றன, இதெல்லாம் அப்புறம் எதுக்கு சொல்றீங்கன்றாரு. மனசுதான் என்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல, எனது மனம் குழப்பமா இருக்குது, எனது மனதில் வீண் சங்கல்பங்கள் வருகின்றன, எனது மனம் சஞ்சலம் அடைந்துள்ளது. எப்போது என்னுடையது இல்லையோ பாபா சொல்றாரு, எப்போது என்னுடையதே இல்லையோ அப்படி ஆயிடுச்சுன்னா நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருள், அதாவது அடகு பொருள் என்று ஆகிறதோ, இப்ப அடகு கடையில நம்ம வச்சுட்டோம்னா அதை போய் என்ன ஆகும், நம்ம போய் திரும்ப கேட்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. மனசை பாபாட்ட கொடுத்துட்டோம், பிறகு அந்த பொருளை எனது என புரிந்து கொண்டு பயன்படுத்தினால் இது பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட பொருளை கையாடல் செய்வதாக நம்பிக்கை துரோகம் ஆகாதா சொல்லி பாபா கேள்வி கேட்கிறார். எப்படி கேட்கிறாரு பாருங்க. மனசை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க, திரும்ப அதை எடுத்துக்கிட்டு அதை நீங்க வந்து உபயோகப்படுத்துறீங்கன்னா
அப்போ பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட பொருளை வந்து கையாடல் பண்றதா தானே அர்த்தம். நம்பிக்கை துரோகம் ஆகாதா சொல்லி பாபா கேக்குறாரு. மாயாவுக்கான வாசலே என்னது? நான் மற்றும் எனது. அப்ப நம்ம நான் நினைக்கும் போதும் என்னதுன்னு நினைக்கும் போதுதான் மாயா ஈஸியா உள்ள நுழைஞ்சிருது சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம வீக் பாயிண்ட் என்னன்றத பாபா இன்னைக்கு நல்லா சொல்றாரு. உடலும் உங்களுடையது இல்லை பாபா சொல்றாரு. இப்ப உடல் கூட உங்களுடையது இல்ல. பிறகு தேக அபிமானத்தின் நான் எங்கிருந்து வந்தது சொல்லி பாபா கேக்குறாரு. நீங்க தான் ஆத்துமா, நீங்க புள்ளி, நீங்க மேல இருந்து வந்து விதவிதமா உடல் எடுத்து நடிச்சிருக்கீங்க. இந்த உடல் தான் கிடையாது, இந்த மாதிரி நிறைய உடல் எடுத்து நடிச்சிருக்கிறீங்க. அப்ப ஏன் இந்த உடலை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? இந்த உடலே உங்களோட இது கிடையாது, எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க இல்லையா? அப்புறம் வந்து நீங்க பிறகு தேக அபிமானத்தின் நான் வந்து எங்க இருந்து வந்தது சொல்லி பாபா கேக்குறாரு. மனமும் உங்களுடையது இல்லை. இப்ப மனசும் என்கிட்ட கொடுத்துட்டீங்க, அப்ப மனமும் உங்களுடையது இல்லை சொல்லி பாபா சொல்லிட்டாரு. அப்போது எனது எனது என்பது எங்கிருந்து வந்தது சொல்லி பாபா இப்ப கேக்குறாரு. உன்னுடையதா, என்னுடையதா, பாபாவுடையதா, அல்லது வெறும் சொல்வது மட்டும்தான் செய்வதில்லையா சொல்லி பாபா கேக்குறாரு. சும்மா வந்து சொல்றது பாபாவுடையது, எல்லாம் பாபாட்ட கொடுத்துட்டேன், வெறும்னே சொல்வது தானா, செய்யறது இல்லையான்னு சொல்லி கேக்குறாரு. சொல்வது தந்தையுடையது, ஆனால் என்னுடையது என்று நினைத்து கொள்வது. சொல்லும் போது என்ன சொல்றது? எல்லாம் பாபாட்ட கொடுத்துட்டேன், என்னுடையது கிடையாது எதுவுமே, எல்லாமே உடல் மனம் பொருள் இந்த சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் பாபாட்ட ஒப்படைச்சுன்னு வெறும்னே சொல்றீங்க, ஆனால் என்னுடையது என்று நினைத்து கொள்வது. ஆனா எப்பயுமே நினைக்கிறது வந்து என்னுடையதுன்னு நினைச்சுக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. முதல் உறுதிமொழியை மட்டும் நினைவு வையுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப மொத நம்ம பாபா குழந்தையானோடனே என்ன உறுதிமொழி கொடுத்தோம்? பாபா ஃபுல்லா ஒன்ட்ட கொடுத்துட்டேன் பாபா, உடல் மனம் பொருள் எல்லாம் ஒன்ட்ட சமர்ப்பணம்னு சொன்னோம் இல்லையா? அதான் உறுதிமொழி. நீ எங்க உட்கார வைக்கிறியா அங்க சாப்பிட்றேன், எங்க படுக்க சொல்றியோ அங்க தூங்குறேன், உன் கூடவே வருவேன், உன் கூடயே சாப்பிடுவேன், தூங்குவேன், உன் கூடவே வந்துருவேன். இதுதான் உறுதிமொழி. ஆரம்பத்துல கொடுத்தது. நம்ம உடல் உணர்வின் நான் என்பதும் இல்லை, எனது என்பதும் இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. இதை நினைவு வைங்க. உடல் உணர்வின் நான் என்பதும் இல்லை, எனது என்பதும் இல்லை. ஆக எது பாபாவின் கட்டளையாக உள்ளதோ உடலையும் நம்மிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருள் என உணருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது நீங்க எதெல்லாம் உங்களது, எது பாபாவின் கட்டளையா இருக்குதோ அதுதான் நம்மளது. உடலையும் நம்மிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருள், அவர்கிட்ட நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருள் அப்படின்னு நினைச்சுக்கோங்கன்ட்டாரு. மனதையும் அமானத்துன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு, அதை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருள், மனதையும் அந்த மாதிரி நினைச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்றாரு என புரிந்து கொள்ளுங்கள். பிறகு கடின உழைப்பிற்கான அவசியம் இருக்குமா என்ன? பாபா சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாத்தையும் அவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டோம். அது கொடுக்கப்பட்டவர் யாரு? சர்வ சக்திவான். வேற யார்ட்டையா கொடுத்தா கூட நம்ம பயப்படலாம், திருடிடுவாங்க, எடுத்துட்டு ஓடிடுவாங்கன்ட்டு. நம்ம யாரை செலக்ட் பண்ணிருக்கிறோம்? சர்வ சக்திவான். அவர் வந்து பற்றற்றவர், எது மேலேயும் ஆசை கிடையாது, பிறப்பிறப்புல வராதவர். அவர்கிட்ட எல்லாத்தையும் நம்ம ஒப்படைச்சிட்டோம், அப்புறம் ஏன் பயப்படணும்? என் மேல நம்பிக்கை இல்லையான்ற மாதிரி கேக்குறாரு பாபா. அப்ப அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டோம், உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் ஒப்படைச்ச பிறகு அப்புறம் எதுக்கு கவலை? பிறகு கடின உழைப்பிற்கான அவசியம் இருக்குமா என்ன சொல்லி கேக்குறாரு. அப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கான அவசியம் இருக்குமா என்ன சொல்லி பாபா கேக்குறாரு. எந்த ஒரு பலவீனம் வந்தாலும் இந்த 2 சொற்களில் இருந்துதான் வருகிறது சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருக்கிட்டையும் பலவீனம் வருது இல்லையா? என்ன பலவீனம் எங்க இருந்து வருதுன்னா நான் மற்றும் எனதுன்றதுல தான் எல்லாருக்கிட்டையும் வருது சொல்லி பாபா சொல்றாரு. ஆக உங்களது உடலும் இல்லை, உடல் உணர்வின் நான் என்பதும் இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. இது உங்களது உடலும் கிடையாது, இந்த உடல் உணர்வு நானும் கிடையாது. மனதில் என்ன சங்கல்பங்கள் வந்தாலும் கட்டளைப்படி நடப்பவர் என்றால் பாபாவின் கட்டளை என்ன சொல்லி பாபா கேக்குறாரு. பாபாவின் கட்டளை என்னது? நம்ம மனதின் சங்கல்பங்களுக்கு என்ன கட்டளை பாபா கொடுத்திருக்காரு? மனசுல என்ன நினைக்கிறோம், ஆனா எப்படி நினைக்கணும்னு பாபா கட்டளை கொடுத்திருக்கிறாரு. நேர்மறையாக யோசிங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாசிட்டிவா திங்க் பண்ணாங்க, எது நினைச்சாலும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ஏன்னா நீங்க நினைக்கிறது தான் இப்ப எல்லாமே நடக்க போகுது. உங்க சங்கல்பத்தின் சித்தி வந்து இப்ப உருவாக போகுது. ஏன்னா நீங்க யோகா பண்றீங்க இல்லையா? நீங்க கடவுளுடைய குழந்தையானதுனால நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அதனால நேர்மறையா யோசிங்கன்னு சொல்றாரு. சுப பாவனையின் சங்கல்பம் செய்யுங்கள். எல்லாருக்குமே சுப பாவனை வைங்க, சுப பாவனையோட எண்ணம் மட்டும் வைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தவறான சங்கல்பம் செய்யுங்கள் என்பது பாபாவின் கட்டளையா என்ன? தப்பா யோசிங்க, வீண் எண்ணங்களை யோசிங்கன்னு சொல்றது பாபா கட்டளை கொடுத்தாரா? ஸ்ரீமத் அதுவான்னு சொல்லி கேக்குறாரு பாபா. இல்லை. ஆக உங்களது மனம் இல்லை எனும் போது பிறகு வீண் சங்கல்பம் செய்கிறீர்கள் என்றால் பாபாவின் கட்டளையை நடைமுறையில் கொண்டு வரவில்லை இல்லையா சொல்லி கேக்குறாரு. அப்ப உங்களது மனம் இல்லை எனும்போது மனசு உங்களது கிடையாது, பாபாவுடையதுன்னு கொடுத்துட்டீங்க. அப்புறம் உட்காந்துட்டு வீண் வேஸ்ட் தாட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா
அப்ப பாபாவுடைய ஸ்ரீமத் படி கட்டளைப்படியே உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில வரலதான் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு சொல்லை மட்டும் நினைவு வையுங்கள், நான் பரமாத்மா கட்டளைப்படி நடக்கும் குழந்தை. இது பாபாவின் கட்டளையா இல்லையா என்பதை யோசிங்கள். அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் இதை மட்டும் நினைவு பண்ணுங்க. நான் பரமாத்மா கட்டளைப்படி நடக்கிற குழந்தை, நான் ஸ்ரீமத் படி நடக்கிறேன். பாபாவின் கட்டளை இதுவா இல்லையான்றதை யோசிச்சுட்டு செய்யுங்கன்றார் பாபா. எதா இருந்தாலும் கட்டளைப்படி நடக்கும் குழந்தை என்றால் அவருக்கு தானாகவே பாபா நினைவிருக்கும். யாரெல்லாம் கட்டளைப்படி ஆஞ்ஞாக்காரியா நடக்கிறாங்களோ அவங்க எப்பயுமே பாபாவோட நினைவு அவங்களுக்கு இருக்கும்னு சொல்றாரு. தானாகவே அன்பானவராக இருப்பார், தானாகவே பாபாவுக்கு சமீபமானவராக இருப்பார், தானாகவே அன்பா இருப்பாங்க, தானாகவே பாபாவுக்கு சமீபத்துல இருப்பாங்க. ஆகவே சோதித்து பாருங்கள், பாபாவின் சமீபமான பாபா கட்டளைப்படி நடப்பவரா அப்படின்ட்டு நீங்களே சோதித்து பாருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு சொல்லை அமிர்த வேளையில் நினைவு செய்ய முடியும். நான் யார்? கட்டளைப்படி நடப்பவனா அல்லது சில நேரம் கட்டளைப்படி நடப்பவர் மற்றும் சில நேரம் கட்டளையிலிருந்து விலகி இருப்பவரான்றத அமிர்த வேளையில நினைவு செய்ய முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. அமிர்த வேளையில இதை நினைவு செய்யுங்க. நான் யாரு? எப்பேற்பட்ட ஆள்? நான் பாபா கட்டளைப்படி ஃபுல்லா நடக்கிறேனா இல்ல சில நேரம் நடக்கிறேன் சில நேரம் நடக்கலையா? விலகி இருந்து சாட்சியா இருந்து நீங்களே உங்களை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாப் தாதா எப்போதுமே சொல்கிறார், எந்த ஒரு ரூபத்திலும் ஒரு பாபாவின் சம்பந்தம் நினைவிருந்தால் மனதிலிருந்து பாபா என்ற சொல் வெளிப்படுமானால் சமீபத்தின் அனுபவம் செய்வீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா எப்பவுமே எல்லாருக்கும் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு ரூபத்திலும் ஒரு பாபாவின் சம்பந்தம் நினைவு இருந்துச்சுனாலே மனப்பூர்வமான அந்த பாபான்ற சொல் வெளிப்படுமானால்னா நீங்க பாபாவுக்கு சமீபத்துல இருக்கிற அனுபவத்தை செய்வீங்கன்னு சொல்றாரு. நீங்க எந்த சம்பந்தம் வச்சாலும் சரி, எந்த ரூபத்திலையும் ஆசிரியரோ குருவோ தந்தையோ நீங்க துணைவனோ எந்த சம்பந்தம் உங்களுக்கு நினைவு இருந்தாலும் மனப்பூர்வமா பாபான்ட்டு உங்க வாயிலிருந்து வார்த்தை வந்துச்சுன்னா பாபா பக்கத்துல இருக்கிற அனுபவத்தை உணர்வீங்கன்னு சொல்லி சொல்றாரு. மந்திரம் சொல்வது போல சும்மா பாபா பாபா என்று சொல்லாதீர்கள். பாபா சொல்றாரு பாருங்க, மந்திரம் மாதிரி பக்தியில சொல்லுவாங்கல்ல, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்ட்டு, அந்த மாதிரி பாபா பாபான்னு வாயில சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் ராம் ராம் சொல்கிறார்கள், நீங்கள் பாபா பாபா என்று சொல்கிறீர்கள். அப்ப இங்கேயும் வந்து பக்தியில சொல்ற மாதிரி அவங்க ராம் ராம் சொல்ற மாதிரி நீங்க பாபா பாபான்னு வாயில மட்டும் தான் சொல்றீங்க, ஆனால் மனதிலிருந்து பாபா என்று வெளிப்பட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. மனசுல இருந்து பாபா அவர் கண்ணுக்கே தெரியலதான், அவர் பக்கத்துல இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், கண்ணுக்கு தெரியலதான், ஆனாலும் மனசால பாபா என் கூட இருக்கிறாரு, மனசுல இருந்து சொல்றீங்களா பாபான்னு சொல்றீங்களா, அந்த அன்போட சொல்றீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு பாபா. ஒவ்வொரு கர்மம் செய்வதற்கு முன்பும் முதலில் சோதித்து பாருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப ஒவ்வொரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, நான் நினைக்கிறேன் நான் பாபாவை மனதுக்காக உடலுக்காக அல்லது செல்வத்துக்காக, பாபாவின் கட்டளை என்ன? இப்ப பாபா சொல்றாரு, ஒரு கர்மம் செய்யறதுக்கு முன்னாடி சோதித்து பாருங்க, மனசுக்கு பாபா என்ன கட்டளை கொடுத்திருக்காரு, உடலுக்கு என்ன பாபா கட்டளை கொடுத்திருக்காரு, செல்வத்துக்காக என்ன கட்டளை கொடுத்திருக்காரு. பாபா சொல்றார், குமார்களிடம் எவ்வளவு கொஞ்சமாக செல்வம் இருந்தாலும் பாபா என்ன கட்டளை கொடுத்துள்ளார். குமார்கிட்ட கொஞ்சம் தான் செல்வம் இருந்தாலும் பாபா என்ன கட்டளை கொடுத்திருக்காருன்னா, செல்வத்தின் கணக்கை எவ்விதமாக வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். பாபா வந்து முன்னாடியே சொல்லியிருக்கிறாராம், செல்வத்தினுடைய கணக்கு வழக்கு நம்ம பாபாட்ட எப்படி வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாராம். அவ்வாறு வைத்திருக்கிறீர்களா சொல்லி பாபா கேட்கிறாரு. அந்த மாதிரி அந்த செல்வத்தினுடைய கணக்கு வழக்கு வச்சிருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. அல்லது எவ்வாறு தோன்றுகிறதோ அது போல் நடந்துக்கிறீர்களா? அப்ப நமக்கு என்ன டைமுக்கு என்ன தோணுதோ அதை செலவு பண்றது, நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்றது, அப்புறமா பாபாட்ட சொல்றது, அந்த மாதிரி இருக்கிறீங்களா சொல்லி கேட்கிறாரு. ஒவ்வொரு குமாரும் பணத்தின் கணக்கையும் வைக்க வேண்டும். பாபா குமார் சொல்றாரு, நீங்க ஒவ்வொரு குமாரும் பணத்தினுடைய ஒவ்வொரு செலவு கணக்கு, வரவு செலவு கணக்கை வந்து என்கிட்ட வைக்கணும்னு சொல்றாரு. பணத்தை எங்கே எப்படி பயன்படுத்துவது அதெல்லாம் வந்து கணக்கு வைக்கணும்னு சொல்றாரு. மனதையும் எங்கே எப்படி பயன்படுத்துவது, உடலையும் எங்கே ஈடுபடுத்துவது, இந்த அனைத்து கணக்கும் இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு பாருங்க. மனசை கூட நான் எப்படி பயன்படுத்தினேன், எண்ணங்கள் எனக்கு என்னென்ன ஓடுச்சு, அப்புறம் உடலையும் எப்படி நான் பயன்படுத்தினேன், எப்படி ஈடுபடுத்தினேன், எல்லா கணக்குமே வைக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. தாதிகள், நீங்கள் தாரணைக்கான வகுப்பு நடத்தும் போது புரிய வைக்கிறீர்கள் இல்லையா சொல்லி தாதிங்களை கேட்கிறாரு. பணத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது பற்றி என்ன கணக்கு வைப்பீர்கள் சொல்லி பாபா கேட்கிறாரு.
பணத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி தாதிகள்கிட்ட கேட்குறாரு. வகுப்பு நடத்தும் போது புரிய வைக்கிறீங்களா, என்ன கணக்கு வைப்பீங்க? குமார்ஸ்களுக்கு தெரியும் எப்படி கணக்கு வைப்பது, எங்கே ஈடுபடுத்துவது என்பது. குமார்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி அந்த கணக்கு வழக்கு செலவெல்லாம் நம்ம எப்படி வைக்கணும், பாபாட்ட சொல்லணும், அதை எங்கே ஈடுபடுத்தணும் என்பதெல்லாம் தெரியும்னு சொல்றாரு. இது தெரியும் இல்லையா சொல்லி கேட்குறாரு. சிலர் கை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். புதிதாக வந்தவர்களும் உள்ளனர். நிறைய புதுசா குழந்தைகள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, இவர்களுக்கு தெரியாது, என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இவர்களுக்கு அவசியம் சொல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ வந்து புதுசா வந்திருக்க குழந்தைகளுக்கு தெரியாது இல்லையா, அவங்களுக்கு அவசியம் இதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்றாரு பாபா. கவலையற்றவர் ஆகிவிடுவார்கள். அது இதெல்லாம் நீங்க சூட்சமமா இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டீங்கன்னா அவங்க கவலையற்றவர்கள் ஆகிவிடுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சுமை தோன்றாது, அப்புறம் புருஷார்த்தத்துல நமக்கு சுமையே இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா எல்லா விஷயத்தையும் பாபாட்ட சொல்லிட்டோம்னா நமக்கு ஒரு பிரச்சனையே இருக்காது, எதை பத்திய கவலையும் இருக்காது. பாபா இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, இதெல்லாம் இந்த உங்களுடைய இதுல ட்ரஸ்ட்ல செலவு பண்றேன், உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், எங்க வீட்டுல எந்த விஷயம் இருக்கு, அதுல எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டோம்னா நமக்கு சுமையே இருக்காது பாருங்க, லேசா இருப்போம், உடல்ல இருந்தாலும் லேசா இருப்போம். அதுக்காக தான் பாபா சொல்றாரு. ஏனென்றால் உங்கள் அனைவரின் லட்சியமே குமார் என்றால் ஒளி. குமார்ஸுக்கு சொல்றாரு, உங்க எல்லாரோட லட்சியமே என்னன்னா குமார்னாலே ஒளின்றாரு. நீங்க குமார்னாலே ஒளி தான், லைட், நீங்க டபுள் லைட்டு, நீங்க டபுள் லைட்டா இருக்கணும்னு சொல்றாரு. குமார்ஸ்களுக்கு லட்சியம் உள்ளது இல்லையா, நம்பர் 1ல் வர வேண்டும் என்று. குமார்ஸுக்குன்னு லட்சியம் இருக்குது. என்ன லட்சியம்னா நம்பர் 1ல வரணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆகவே லட்சியத்துடன் கூடவே லட்சணமும் இருக்க வேண்டும். பாபா சொல்றாரு லட்சியம் நல்லா இருக்கு, லட்சுமி நாராயணா ஆகிறது லட்சியம், தேவதையா ஆகிற லட்சியம், ஆனா அது கூடவே லட்சணமும் கொஞ்சம் இருக்கணும் இல்லையா, அது ஆகக்கூடிய லட்சணமும் முகத்துல இருக்கணும் இல்லையா சொல்லி கேட்கிறாரு. லட்சியம் மிக உயர்ந்ததாக உள்ளது, ஆனால் லட்சணம் இல்லை என்றால் லட்சியம் வரை சென்றடைவது கடினமாகிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப நம்ம லட்சியம் நல்லா இருக்குது, ஆனா அந்த பாதையை நோக்கி போகும்போது அந்த லட்சணமும் தெரியணும், தென்படணும், அதை சென்றடைவது கடினமாகி விடும் சொல்லி பாபா சொல்றாரு. எனவே பாபாவின் கட்டளையை சதா புத்தியில் வைத்து பிறகு காரியத்தில் வாருங்கள். அப்ப எப்பயுமே நம்ம காரியத்துல வர்றதுக்கு முன்னாடி கர்மா பண்ணும்போது தான் நமக்கு பிரச்சனை ஆயிடும், வந்து பழையபடியே நம்ம இருப்போம். அதனால பாபா சொல்றாரு ஒவ்வொரு தடவையும் திங்க் பண்ணி யோசிச்சு செயல்படுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி யோசிச்சுட்டு பாபாவின் கட்டளையை சதா புத்தியில வச்சுட்டு அப்புறமா காரியத்துல வாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்படியே நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம்னா அந்த பழைய சம்ஸ்காரம்லாம் வெளிப்பட்டுரும். அதனால எது பண்ணாலும் யோசிச்சு இது பாபாவுடைய ஸ்ரீமத்துக்கு புறம்பா நம்ம செய்யறோமான்ட்டு யோசிச்சு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாப் தாதா இதற்கு முன்பும் புரிய வைத்திருக்கிறார். இதுக்கு முன்னாடியும் பாபா நமக்கு சொல்லியிருக்கிறாரு. பிராமண வாழ்க்கையின் முக்கிய கஜானாக்கள் என்னென்னு சொல்லியிருக்கிறாரு. ஒண்ணு சங்கல்பம், எண்ணத்தை வேஸ்டே பண்ணக்கூடாது, அது பெரிய கஜானான்னு சொல்றாரு. சமயம், அப்புறம் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, மற்றும் சுவாசம், இந்த 3 தான் வந்து முக்கிய கஜானாக்கள் சொல்றாரு. சுவாசம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, சுவாசமும் பாபா நினைக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எண்ணத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சமயம், சங்கல்பம் மற்றும் சுவாசம். பாபா சொல்றாரு உங்களது சுவாசமும் கூட மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகும். உங்க மூச்சு இருக்கு பாருங்களா, அந்த மூச்சு கூட ரொம்ப மதிப்பு வாய்ந்தது சொல்லி பாபா சொல்றாரு. அதுவும் பிராமணர் ஆயிட்ட பிறகு உங்களுடைய மூச்சு காத்து கூட மிகவும் மதிப்பு வாய்ந்தது சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு சுவாசம் கூட சாதாரணமானதாக இருக்கக்கூடாது சொல்லி சொல்றாரு. வீணானதாக போகக்கூடாது சொல்லி பாபா சொல்றாங்க. பக்தியில் சொல்கிறார்கள் ஒவ்வொரு சுவாசத்திலும் தங்களின் இஷ்ட தெய்வத்தை நினைவு செய்யுங்கள் என்று. பக்தியில சொல்றாங்க சுவாசமும் பகவானை நினைவு செய்யுங்க. யார் இஷ்ட தெய்வம்? நாராயணன், முருகரை நினைவு செய்யுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சுவாசம் கூட வீணாக கூடாது சொல்லுவாங்க இல்லையா. பாபா சொல்றாரு ஞானத்தின் கஜானா, சக்திகளின் கஜானா இவை இருக்கவே செய்கின்றன சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு பாபா மூலமா ஞானத்தினுடைய கஜானாவும் கிடைச்சிருக்கு, சக்திகளின் கஜானாவும் நமக்கு இருக்கவே இருக்குது. ஆனால் முக்கியமான இந்த 3 கஜானாக்கள் தான் நம்ம கிட்ட கட்டளைப்படி இருக்குதான்னு பார்க்க சொல்றாரு. சங்கல்பம், சமயம், சுவாசம், இந்த 3 கஜானா தான் கட்டளைப்படி பயனுள்ளதாக ஆகின்றனவா அப்படின்னு பார்க்க சொல்றாரு. வீணாக போகவில்லையே, இந்த 3 வேஸ்ட் ஆயிடுதா, சமயம் வேஸ்ட் ஆகுதா, சங்கல்பம் வேஸ்ட் ஆகுதா, சுவாசம் வேஸ்ட் ஆகுதான்ற செக் பண்ணுங்க, வீணாக போகவில்லையே அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்றாரு. ஏனென்றால் வீணாக போவதால் சேமிப்பாவதில்லை. இது 3 வேஸ்ட் ஆகுறதுனால நமக்கு சேமிப்பு கணக்குல வர்றதில்ல, சேமிப்பாக மாட்டுது சொல்லி பாபா சொல்றாரு. மேலும் சேமிப்பு கணக்கை இந்த சங்கம யுகத்தில் தான் சேமிக்க வேண்டும். பாருங்க, இது சிருஷ்டி சக்கரத்தோடைய ஆரம்பமான யுகம், இதுதான் சங்கம யுகம் தான் அமிர்த வேலை மாதிரி. அதுக்கப்புறம் சத்தியுகம், திரேதாயுகம்லாம் சிருஷ்டியோட ஆரம்பம். இந்த முழு கல்பத்துக்குமே இதுதான் வந்து நமக்கு ஃபவுண்டேஷன் மாதிரி. சங்கமயுகம் வந்து அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்துலதான் நம்ம சேமிக்கவே வேண்டும் சொல்லி சொல்றாரு.
அப்ப சேமிப்பு கணக்க இந்த நேரத்துல தான் நீங்க சேமிக்க வேணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுக திரேதாவில் சிரேஷ்ட பதவி பெற வேண்டுமானாலும் துவாபர கலியுகத்தில் பூஜ்ய பதவி பெற வேண்டுமானாலும் இரண்டுக்குமான சேமிப்பை இந்த சங்கமயுகத்தில் தான் செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு பாருங்க. அத நீங்க சத்தியுக திரேதாயுகத்துல உயர்ந்த பதவி அடையணும்னாலும் துவாபரக கலியுகத்துல உங்களை பூஜை செய்யணும், எல்லாரும் உங்களுக்கு கோயில் கட்டி பூஜை செய்யணும்னாலும் நீங்க இந்த இரண்டுக்குமான சேமிப்பை இந்த சங்கமயுகத்தில் தான் செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த கணக்கின்படி யோசியுங்கள். சங்கமயுக சமயத்தின் வாழ்க்கையின் சிறிய ஜென்மத்தின் சங்கல்பம், சமயம், சுவாசம் எவ்வளவு விலை மதிப்பற்றவை சொல்லி பாபா சொல்றாரு பாருங்க. அப்ப பாருங்க, இங்க ஒவ்வொரு அடியிலையும் உங்களுக்கு அவ்வளோ பன்மடங்கு பாக்கியசாலி ஆயிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு அடியிலையும். அப்ப இந்த சங்கமயுக சமயத்தினுடைய வேல்யூவை தெரிஞ்சுக்கோங்க முதல்லன்னு சொல்றாரு. இந்த சிறு ஜென்மம் தான், நீங்க பிறவி எடுத்ததே கொஞ்ச காலம் தான். இப்பதான் சில பேர் இப்பதான் வந்திருப்போம், நம்மள கடைசியா தான் வந்திருப்போம். ரொம்ப கொஞ்ச காலம் தான் இந்த ஜென்மமே. அதுல உங்களுடைய சங்கல்பம், சமயம், சுவாசம் எல்லாம் எவ்வளவு விலை மதிப்பட்டது பாபா குழந்தையான பிறகு சொல்லி பாபா சொல்றாரு. இதில் கவனக்குறைவாக ஆகவே கூடாது. பாபா சொல்றாரு, ரொம்ப அட்டென்ஷன் இல்லாம இருக்காதீங்க, ரொம்ப அட்டென்ஷன் வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. எப்படி வந்ததோ அப்படியே நாள் கழிந்து சென்றது என்றால் நாள் கழிந்தது என்பதில்லை. அப்படியே எழுந்தேன், அப்படியே தூங்கினேன், அப்படியே ஓட்டினேன், பழையபடியே இருந்தேன், அப்படியே எப்படி வந்ததோ அப்படியே நாள் கழிந்தது என்றால் நாள் போயிடுச்சு அப்படி கிடையாது சொல்றாரு. ஆனால் நீங்க அந்த ஒரு நாள்ல எவ்வளவு எழுந்தீங்க, அதிகம் எழுந்தீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு நாள் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்னு சொல்றாரு. எப்போதாவது ஏதாவது தவறான சங்கல்பம், தவறாக சமயம் செல்கிறது என்றால் அப்போது இது போல புரிந்து கொள்ளாதீர்கள். 5 நிமிஷம் தான் சென்றது, பரவாயில்லை என்று அந்த மாதிரி நினைக்காதீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு பாருங்க. 5 நிமிஷம் தானே வேஸ்ட் ஆச்சு, இதனால என்ன ஆயிட போகுது, நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு கூட நினைக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. 5 நிமிஷம் போனா கூட அவ்வளோ அங்க சத்தியுகத்துல அவ்வளோ ஆண்டுகள் போகுதுன்னு அர்த்தம்னு சொல்லியிருக்காரு ஒரு முரளில. அதனால சமயத்தின் அனுசாரம் பாருங்கள். இயற்கை தனது காரியத்தில் எவ்வளவு தீவிரமாக உள்ளது, கொஞ்சம் திரும்பி பாருங்க. டைமுக்கு அனுசாரம் இந்த இயற்கையை பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கு, அதோட காரியத்துல அது தீவிரமா இருக்குது. ஏதாவது விளையாட்டை காட்டி கொண்டே இருக்கிறது. அப்பப்ப பூகம்பம், அப்பப்ப சுழல் காற்று, என்னென்னமோ வந்துட்டு தான் இருக்கு, அது வேலையை அது செஞ்சுட்டு இருக்குது. எங்கெங்கோ விளையாட்டை காட்டி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இயற்கையின் தலைவர்கள், எஜமானர்களாகிய பிராமண குழந்தைகளின் விளையாட்டு ஒன்றுதான். பாபா சொல்றாரு பாருங்க, அந்த இயற்கைக்கே எஜமானர்கள் நீங்க தான், பிராமண குழந்தைகள், அவங்களுடைய விளையாட்டு ஒன்றுதான், பறக்கும் கலையின் விளையாட்டு. அவங்க எப்பயுமே பறக்கும் கலையில தான் இருக்கணும், அதுதான் அவங்களுடைய விளையாட்டு சொல்லி சொல்றாரு. ஆக இயற்கையோ விளையாட்டு காட்டுகிறது. இயற்கையோ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குது, விளையாட்டு காட்டிட்டு இருக்குது. ஆனால் பிராமணர்கள் தங்கள் பறக்கும் கலையின் விளையாட்டை காட்டி கொண்டிருக்கிறீர்களா சொல்லி கேட்கிறாரு. இயற்கை அது வேலையை அழகா விளையாடிட்டு இருக்குது, ஆனா நீங்க என்ன உங்களுடைய பறக்கும் கலையோட விளையாட்டை காட்டிட்டு இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. அதான் நம்மளுடையது ஏறு மார்க்கம், நம்ம பாபா நினைவுல பறந்துட்டே இருக்கணும்ன்றாரு பாபா. ஃபரிஸ்தாவாகி பறந்துட்டே இருக்கணும், அந்த விளையாட்டை நீங்க காட்டிட்டே இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. யாரோ பாப்தாதாவுக்கு ஒடிசாவின் சமுத்திர புயலின் விளைவை எழுதி கொண்டிருந்தார். அப்ப அந்த டைம்ல ஒடிசால சமுத்திர புயல் வந்தது, அத விளைவை பாபாவுக்கு எழுதிட்டு இருந்தாராம். இந்த மாதிரி ஆயிற்று என்று அப்போது அந்த இயற்கையின் விளையாட்டையோ பார்த்து விட்டீர்கள். நீங்க பாத்தீங்க இல்லையா, புயல் வந்தது, அதெல்லாம் பாத்தீங்க. ஆனால் பாப்தாதா கேட்கிறார், நீங்கள் இயற்கையின் விளையாட்டை பார்த்தீர்களா அல்லது தங்கள் பறக்கும் கலையின் விளையாட்டில் பிஸியாக இருந்தீர்களா சொல்லி கேட்கிறாரு. நீங்க உலகத்துல என்ன நடக்குது இதெல்லாம் பார்த்துன்னுக்கிறீங்களா, இல்ல என் வேலை, எனக்கு பாபா கொடுத்துருக்க கட்டளை என்ன, நான் என்னுடைய பறக்கும் கலையின் விளையாட்டுல நான் பிஸியா இருக்கிறேன்ட்டு அப்படி இருந்தீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. அல்லது வெறுமனே செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தீர்களா, வெறுமனே ஓ இது ஒரு நியூஸ், ஓ ஒடிசால புயல் வந்துருச்சு சரின்ட்டு நியூஸ் மட்டும் கேட்டுட்டு இருந்தீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. செய்தியோ அனைவரும் கேட்கத்தான் வேண்டி இருக்கிறது. எல்லாருமே இப்ப நடிப்பு நடிக்கும் போது நம்ம காதுல நியூஸ் வருதுதான், எல்லாரும் கேட்க வேண்டியதா இருக்குது சொல்றாரு. ஆனால் எவ்வளவு செய்தி கேட்பதில் ஆர்வம் உள்ளதோ அந்த அளவு பறக்கும் கலையின் விளையாட்டில் இருப்பதற்கு ஆர்வம் இருந்ததா சொல்லி கேட்கிறாரு. அப்ப நீங்க செய்தி கேட்கிற ஆர்வம் இருக்கு இல்லையா, இங்க அது நடந்துச்சு, அங்க அது நடந்துச்சு, நிலநடுக்கம் வந்துச்சுன்னு, அந்த அளவுக்கு உங்களுக்கு பறக்கும் கலையின் விளையாட்டுலயும் ஆர்வம் இருக்குதான்னு சொல்லி கேட்கிறாரு. குழந்தைகள் அநேகர் குப்தமான யோகியாகவும் உள்ளனர். நிறைய குழந்தைகள் வெளியே தெரியல, குப்தமான யோகியா இருக்கிறாங்க. அந்த மாதிரி குப்த யோகி குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் உதவி அதிகம் கிடைத்துள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. குப்தமா யாரு உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு பாபா அதிகமா உதவி செய்யறாராம் பாபா சொல்றாரு.
மேலும் அத்தகைய குழந்தைகள் தாங்களும் ஆடாத சாட்சி நிலையில் இருந்தார்கள். அந்த மாதிரி குழந்தைகள் தாங்களும் எப்படி இருக்கிறாங்க, அதே இடத்துல இருந்தா கூட ஆடாத சாட்சி நிலையில இருந்தாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. வாயுமண்டலத்திலும் சமயத்தில் சகயோகம் கொடுத்தார்கள். எங்கெல்லாம் பிரச்சனை நடந்ததோ அந்த வாயுமண்டலத்துல குழந்தைகள் இருந்தாலும் அவங்க சமயத்துல சகயோகம் கொடுத்தாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எப்படி ஸ்தூல சகயோகம் கொடுப்பவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு இடத்துல புயல் அடிச்சிச்சு, வெள்ளம் வந்துருச்சுன்னா உடனே அரசாங்கத்துல இருந்து மிலிட்ரியில இருந்தெல்லாம் வந்துருவாங்க இல்லையா, சாப்பாடு உதவிக்கு வந்து உதவி செய்யலாம், அக்கம் பக்கத்துல இதெல்லாம் வந்துருவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஸ்தூல சகயோகம் கொடுப்பவர்கள் இருக்கிறாங்க, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் சகயோகம் தருவதற்கு தயாராகி விடுகிறார்கள். அது போல நம்மளுடைய பிராமண ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சகயோகம் செய்யறாங்க, தங்களுடைய சகயோகம் என்னன்னா சக்தி சாந்தி கொடுப்பதற்கான, சுகம் கொடுப்பதற்கான ஈஸ்வரிய சிரேஷ்ட காரியம் என்ன உள்ளதோ அதை செய்தீர்களா அப்படின்னு சொல்லி பாபா நம்மளை கேள்வி கேட்கிறாரு. சரி, அவங்க ஓடி வந்து சேவை செய்யறாங்க இல்லையா, சோசியல் சர்வீஸ் பண்றவங்க, நீங்க பிராமண ஆத்மாக்கள் உங்களுடைய சகயோகம் என்ன செய்யணும்னா சக்தி சாந்தி கொடுக்கணும், சுகம் கொடுப்பதற்கான ஈஸ்வரிய சிரேஷ்ட காரியம் என்ன இருக்குதோ அதை நீங்க செய்தீர்களா. இந்த மாதிரி புயல் அடிக்கும் போது, நிலநடுக்கம் வரும்போது நீங்க அதெல்லாம் செய்றீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. எப்படி அந்த அரசாங்கம் இதை செய்தது, இன்ன தேசம் இதை செய்தது, உடனே அறிவித்து விடுகிறார்கள். அவங்க நியூஸ்ல உடனே போட்டுருவாங்க, இவங்க வந்து இந்த புயல் காரணமாக இவ்வளோ வந்தது நிதி உதவி, இந்த இந்த அரசாங்கம் இவ்வளோ செஞ்சிருக்காங்க, இந்த நாடு இவ்வளோ நிதி உதவி செஞ்சிருக்காங்கன்ட்டு உடனே அறிவித்துறாங்க இல்லையா நியூஸ்ல. ஆஹா, பாப்தாதா இப்ப நம்ம பாப்தாதா கேட்கிறார், சகயோகிகளாகிய நீங்களும் தங்களின் காரியத்தை செய்தீர்களா அப்படின்னு நம்மள பாபா கேட்கிறார். நம்ம பெரிய கவர்மெண்ட், நம்மளுடைய பாபா அவர் தானே நமக்கு கவர்மெண்ட், அவர் நம்மளை கேட்கிறாரு, சகயோகிகளாகிய நீங்கள் வந்து தங்களுடைய காரியத்தை செஞ்சீங்களான்னு சொல்லி கேட்கிறார். எங்கேயோ ஒன்றானா நடக்குதுன்ட்டு நீங்க மாட்டே இருக்கிறீங்களா, நீங்களும் விழிப்போடு இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபா கேட்கிறாரு, நீங்களும் விழிப்போட இருக்கணும், ஸ்தூல சகயோகம் கொடுக்க வேண்டியதும் அவசியமாக உள்ளது, ஸ்தூலமா போயும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது, யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும். இதில் பாப்தாதா தடை செய்வதில்லை, நீங்க ஸ்தூலமா போகாதீங்க அப்படிலாம் பாபா சொல்றது இல்லை. போய் ஸ்தூலமா ஹெல்ப் பண்ணுங்க, கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு, இந்த வெள்ளம் வந்துட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு போய் ஏதாவது நம்மளால முடிஞ்ச உதவி செய்யலாம், அதுல பாப்தாதா தடை செய்வதில்லை. ஆனால் எது பிராமண ஆத்மாக்களின் விசேஷ காரியமாக உள்ளதோ, எதற்கு வேறு யாரும் சகயோகம் கொடுக்க முடியாதோ அத்தகைய சகயோகத்தை விழிப்போடு இருந்து நீங்கள் கொடுத்தீர்களா சொல்லி பாபா கேட்கிறாரு. கொடுக்க வேண்டும் இல்லையா சொல்லி பாபா கேட்கிறாரு. இப்ப யாரு மற்ற ஆத்மாக்கள்லாம் அவங்களுக்கு கடவுள் யாருன்னே தெரியாது, அவங்க போய் அவங்களால முடிஞ்ச உடல் உதவி செய்வாங்க. ஆனா பிராமண ஆத்மாக்கள் நம்மளதான் கடவுளே செலக்ட் பண்ணியிருக்காரு. எதுக்காக செலக்ட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி மனதின் மூலமா சேவை பண்றதுக்கு நமக்கு கத்து கொடுத்துருக்காரு. விசேஷ காரியம் நம்ம என்ன செய்யணுமோ, எதை வேற யாராலையும் செய்ய முடியாதோ அந்த சகயோகத்தை விழிப்போடு நீங்க செய்றீங்களான்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. அல்லது அவர்களுக்கு வேற ஆடை வேண்டும், தானியம் வேண்டும் என்று அந்த மாதிரியா சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த மாதிரி வெறும் அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இது மட்டும் செய்றீங்களா. ஆனால் முதலில் மனதில் அமைதி வேண்டும். சரி, அந்த ஆத்மாக்கள் கஷ்டத்துல இருக்கிறவங்க, அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தா நிறைவாயிடுவாங்களா, அவங்களுக்கு முதல்ல என்ன வேணும், மனதுல அமைதி வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. மனசு அமைதி இல்லாம இருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, புயல் காத்து வீசுது, வெள்ளம் வீசுதுன்னா பயந்து போயிருப்பாங்க ஆத்மாக்கள்லாம், அவங்களுக்கு அமைதி வேணும் இல்லையா. ஆனால் முதலில் அவங்களுக்கு என்ன வேண்டும், மனதில் அமைதி வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. எதிர்கொள்வதற்கான சக்தி வேண்டும், அந்த ஏதோ ஒரு டிசாஸ்டர் நடக்குதுன்னா அப்ப எதிர்கொள்வதற்கான அவங்களுக்கு சக்தி வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆக ஸ்தூல விஷயங்களுடன் கூடவே சூட்சும சகயோகம் பிராமணர்கள் தான் கொடுக்க முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்தூல விஷயங்கள் இருக்கட்டும், அது எல்லாரும் செய்வாங்க, ஆனா கூடவே சூட்சும சகயோகம் வந்து யார் கொடுக்கணும், பிராமணர்கள் தான் கொடுக்க முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. வேற யாருமே தர முடியாது, வேற யாருமே இந்த சூட்சுமமான சகயோகம் ஹெல்ப் வந்து செய்ய முடியாது. அமைதி கொடுக்கறது, எதிர்கொள்ளும் சக்தி கொடுக்கறது, இதெல்லாம் யாராலையும் செய்ய முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. ஆக இது ஒன்றுமே இல்லை, இது ஒத்திகை தான் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, இந்த ஒடிசால வந்த புயல் ஒண்ணுமே இல்லை, சும்மா ஒத்திகை தான், ட்ரெய்லர் தான் இது, பிக் பிக்சரு இதுக்கப்புறம் தான் வரப்போகுது சொல்றாரு. உண்மையானதோ இனிதான் வரப்போகிறது சொல்லி பாபா சொல்றாரு. அதன் ஒத்திகையை உங்களையும் கூட பாபா அல்லது சமயம் செய்ய வைத்து கொண்டிருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இந்த ஒத்திகை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், சமயம் கூட இப்ப செய்ய வைத்து கொண்டிருக்கிறது சொல்லி சொல்றாரு. ஆக என்ன சக்திகள், என்ன கஜானாக்கள் உங்களிடம் உள்ளனவோ அவற்றை சமயத்தில் பயன்படுத்த வருகிறதா சொல்லி சொல்றாரு. அப்ப இது வரைக்கும் நம்ம பாபாட்ட யோகா பண்ணி, அமிர்த வேலையில யோகா பண்ணி சக்தி வாங்கணும், குணங்கள் வாங்கணும், என்னென்ன வாங்கணுமோ, நம்மகிட்ட கஜானா இருக்குதோ உங்களிடம் இருக்குதா கேக்குறாரு.
அதெல்லாம் நீங்க வந்து சமயத்துல பயன்படுத்த முடியுதா உங்களால சொல்லி கேட்கிறார் பாபா. குமார்கள் என்ன செய்வீர்கள்? சக்திகள் சேமிப்பாக இருக்கின்றனவா? சாந்தி சேமிப்பாக இருக்கிறதா? பயன்படுத்த வருகிறதா சொல்லி குமார்கள்ட்ட கேட்கிறாரு. மிக நன்றாகவே கை உயர்த்துகிறீர்கள். எல்லாரும் கை உயர்த்துறாங்க. இப்போது நடைமுறையில் செய்து காட்ட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. சாட்சியாக இருந்து பார்க்கவும் வேண்டும், கேட்கவும் வேண்டும், சகயோகம் கொடுக்கவும் வேண்டும் சொல்லி சொல்றாரு. பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்க சாட்சியா இருந்து பார்க்கணும், கேட்கணும், அதே டைம் உங்களுடைய ஹெல்ப் சகயோகமும் செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. கடைசியில் உண்மையாக எப்போது பாட்டு நடிக்கப்படுகிறதோ அதில் சாட்சியாக மற்றும் பயமற்று இருந்து பார்க்கவும் வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. தனது பாட்டை நடத்தவும் வேண்டும். நம்மளோட பாட்டை நடிச்சிட்டு இருக்கணும், சுத்தி இருக்கிறதையும் நம்ம பார்க்கவும் வேண்டும், சாட்சியா இருந்து பார்க்கணும்னு சொல்றாரு. எந்த பாட்டு நடிக்கணும்? உங்களோட பாட்டை நீங்க நடத்தவும் வேண்டும். எந்த பாட்டை நீங்க நடத்தணும்னு சொல்லி கேட்கிறாரு. வள்ளலின் குழந்தைகள் வள்ளலாகி ஆத்மாக்களுக்கு வேண்டியதை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளாம் வள்ளலினுடைய குழந்தைகள், வள்ளலாகி யாராருக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஆக நீங்கள் மாஸ்டர் வள்ளல் இல்லையா சொல்லி பாபா கேட்கிறாரு. பாபா வள்ளல்ல அவருடைய மாஸ்டர் வள்ளல் குழந்தைகள் இல்லையா சொல்லி கேட்கிறாரு. ஸ்டாக்கை சேமிங்கள், அதுக்காக இப்பவே சேமிங்க. அன்பு, அமைதி, சுகம், சாந்தி எல்லாம் சேமிச்சு வச்சுக்கோங்க. கடைசியா நீங்க தான் எல்லாருக்கும் என்ன வேணுமோ கொடுக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு ஸ்டாக் உங்களிடம் இருக்குமோ அவ்வளவு நீங்கள் கொடுக்கும் வள்ளலாக முடியும் சொல்லி சொல்றாரு. உங்கள்ட்ட எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களால கொடுக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. கடைசி வரை தனக்காக மட்டுமே சேமித்து கொண்டிருப்பீர்களானால் வள்ளலாக முடியாது சொல்லி பாபா சொல்றாங்க. கடைசி வரைக்கும் எனக்காக யோகா பண்ண, என் வீட்டை சரி செய்யறதுக்காக யோகா பண்ணிட்டு இருக்கிறேன், என் பிரச்சனை தீரணும் அதுக்காக பாபாட்ட யோகா பண்ணிட்டு இருக்கிறேன், பாபாட்ட வேண்டிட்டு இருக்கிறேன் அப்படியே இருந்தீங்கன்னா அப்ப சேமிப்பே ஆகாது, எப்படி வள்ளல் ஆகுவீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. இப்போல இருந்தே முழு உலகத்துக்காகவும் நீங்க சேமிக்கணும், எல்லாருக்காகவும் சேமிச்சு முழு உலகத்துக்குமே கொடுக்கணும். கொடுக்க கொடுக்கதான் உங்களுக்கு கடைசியில் அவ்வளோ நிறையன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அநேக ஜென்மங்கள் சிரேஷ்ட பதவி பெற வேண்டுமே பாபா சொல்றாரு. அங்க போய் 21 பிறவிகள், அதையும் தாண்டி துவாபரயுகம் கலியுகத்திலையும் எடுக்க போட பிறவிகள் எல்லாம் சிரேஷ்ட பதவி பெற வேண்டும் இல்லையா? அதை பெற முடியாது. எனவே ஒரு விஷயம் தன்னிடம் ஸ்டாக் சேமித்து வையுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. சுப பாவனை சிரேஷ்ட விருப்பத்தின் கஜானா சதா நிறைந்திருக்க வேண்டும். எப்பயுமே சுப பாவனை, எல்லார் மேலேயும் நல்ல விருப்பம், நல் பாவனை, நல்ல பாவனை கொண்டிருக்கணும். இவங்களும் பாபா குழந்தையாவாங்க, இவங்களும் நம்மளுடைய சகோதரர். எல்லார் மேலேயும் சுப பாவனை, சுப விருப்பம் வைங்க. அந்த கஜானா சதா நிறைந்திருக்கணும்னு சொல்றாரு. இரண்டாவது, விசேஷ சக்திகள் என்னென்ன உள்ளனவோ அந்த சக்திகளை எந்த சமயம் யாருக்கு வேண்டுமோ அவருக்கு கொடுக்கக்கூடியவராக நீங்கள் இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, விசேஷ சக்திகள் அன்னைக்கு கூட கட்டுப்படுத்தும் சக்தி, நிறைய சக்திகள் சொன்னாலே அஷ்ட சக்திகள் என்னென்ன இருக்குதோ எல்லா சக்திகளையும் எந்த சமயம் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடியவரா இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. சில நேரத்துல சகயோகத்தின் சக்தி தேவைப்படும், சில நேரத்துல எதிர்கொள்ளும் சக்தி, வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ளணும்னே தெரியாது, கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சில டைம்ல வந்து ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருக்காது. அப்ப நம்ம கிட்ட இருந்தாதான் நம்ம மத்தவங்க கொடுக்க முடியும். அத பாபா சொல்றாரு. நீங்க இந்த அந்தந்த சக்திகள் எல்லாம் ஸ்டாக் வச்சுக்கோங்க, யாருக்கு வேணுமோ அப்பப்ப கொடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது சமயத்தின் அனுசாரம் தனது புருஷார்த்தத்தில் சங்கல்பம் மற்றும் சமயத்தை கொடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப டைம் அனுசாரம் உங்களுடைய புருஷார்த்தத்துல இந்த நேரத்தையும் உங்க எண்ணத்தையும் பயன்படுத்துங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப நல்ல எண்ணங்களை உருவாக்குங்க, உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பாபா நினைச்சு நினைச்சு நல்ல எண்ணங்களை, சமயத்தை ஸ்டாக்கு வந்து சேர்த்துக்கோங்க. என்னென்ன சக்திகள், ஞானம் எல்லாத்தையும் இப்ப சேர்த்து வச்சுக்கோங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதோட கூடவே வள்ளலாகி உலகத்துக்கும் சகயோகம் கொடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அதோட கூடவே இப்ப என்ன ஆகணும்? வள்ளலாகி உலகம் முழுவதும் நம்ம சகயோகம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. தனது புருஷார்த்தம் பற்றியோ சொல்லப்பட்டு விட்டது. அமிர்த வேளையிலே இதை யோசியுங்கள். நான் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தையாக இருக்கிறேன். ஒவ்வொரு கர்மத்திற்கும் கட்டளை கிடைத்துள்ளது. இப்ப பாபா மூலமா நமக்கு ஸ்ரீமத் கிடைச்சிருக்கு இல்லையா? ஒவ்வொரு கர்மத்திற்குமே கட்டளை கிடைச்சிருக்குது. எழுவதற்கு கட்டளை கிடைச்சிருக்கு. எத்தனை மணிக்கு எழணும், எழுந்த உடனே பாபா குட் மார்னிங் சொல்லணும், எழுந்து எப்படி பாபா நினைக்கணும், எல்லாத்துக்குமே ஸ்ரீமத் கொடுத்துருக்காரு. உறங்குவதற்கு தூங்குறதுக்கும் நமக்கு ஸ்ரீமத் இருக்கு. பாபா மடியில தூங்கணும், பாபாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு பாபா மடியில தூங்கணும். உறங்குவதற்கு, உண்பதற்கு நம்ம சமைக்கும் போது பாபா நினைவுல சமைக்கணும், சாப்பிடும் போது பாபா நினைவுல ஒரு கவலமும் பாபா நினைவுல சாப்பிடணும். இதெல்லாமே ஸ்ரீமத். கர்மயோகி ஆவதற்கு, நடந்தாலும் உக்காந்தாலும் தூங்கினாலும் என்ன செஞ்சாலும் ஃபரிஸ்தா பாபா என் கூடவே இருக்கிறாரு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே கட்டளை கிடைத்துள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. ஒவ்வொரு கர்மத்திற்கான கட்டளையும் கிடைத்துள்ளது. இப்ப எல்லா கர்மத்துக்குமே நமக்கு கட்டளை கிடைத்துள்ளது சொல்லியிருக்காருல பாபா முரளியில, எல்லாமே சொல்லியிருக்காரு.
கட்டளைப்படி நடப்பவராக ஆவதுதான் பாபாவுக்கு சமமாக ஆவதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபா சொல்றபடி நீங்க கேட்டாதான் பாபாவுக்கு சமமா ஆவதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். அப்ப நீங்க ஸ்ரீமத் படி நடக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. மனதின் வழியும் கூடாது, மற்றவர்களின் வழியும் கூடாது. நீங்க நடக்கிற வழியில கொஞ்சம் கூட உங்களோட மன வழி, அதாவது துவாபர யுகத்துல இருந்து நம்ம மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு இருந்தோம், மற்றவங்க சொன்ன வழிபடி வாழ்ந்துட்டு இருந்தோம். அது மாதிரி இங்க நீங்க பாபா குழந்தையான பிறகு அது மாதிரி நீங்க வாழக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. வேறு வழிமுறை எதையும் சேர்க்க கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. வேற ஏதாவது யாரோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ட்டு அந்த வழியெல்லாம் சேர்த்தக்கூடாது சொல்றாரு. சில நேரம் மனதின் வழிபடியும் சில நேரம் மற்றவர்கள் வழிபடியும் செல்வீர்களானால் கடின உழைப்பு செய்ய வேண்டியது இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. சில நேரம் மனசு சொல்லும், வேணாம் நீ படுத்து தூங்கு, நல்லா கொஞ்ச நேரம், நேற்று நீ ரொம்ப கஷ்டப்பட்டல, கொஞ்சம் நீ நல்லா தூங்குன்னு சொல்லும். மனசு சொல்லும், ஏந்திருக்காத சொல்லும். அந்த மாதிரி அது மனசு சொன்ன வழியெல்லாம் நம்ம கேட்டோம்னா நம்ம அமிர்த வேலையை பாபா மிஸ் பண்ணிடுவோம், பாபா கொடுக்குற சக்தியை மிஸ் பண்ணிடுவோம். அதனால சில நேரம் பாபா மனசு வழிபடி, சில நேரம் மற்றவங்க சொல்லுவாங்க, அவங்களும் சொல்லுவாங்க, அவங்க நம்ம மேல பரிதாபம் வச்சு நீ ஏந்திருக்காத தூங்குன்னுவாங்க. அப்ப அவங்க வழிபடியும் நம்ம போகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லா விஷயங்கள்லயும் நம்ம பாபா வழிபடிதான் நடக்கணும். மனசு சொன்ன வழி, மற்றவர்கள் சொன்ன வழிபடி செல்வீங்கன்னா நீங்க கடின உழைப்பு செய்ய வேண்டியது இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. சுலபமாக இருக்காது. அப்ப இந்த பிராமண வாழ்க்கை உங்களுக்கு சுலபமா இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. ஏனென்றால் மனதின் வழியும் மற்றவர்களின் வழியும் பறக்க விடாது. ஏன்னா மனசு சொல்ற வழியும் மற்றவர்கள் சொல்ற வழியும் நம்மள பரிசா மாதிரி பறக்க விடாது சொல்லி பாபா சொல்றாரு. மனதின் வழியும் மற்றவர்கள் வழியும் சுமை உள்ளதாக இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா அரை காலமா நம்ம 63 ஜென்மமா அதே தான் கேட்டு கேட்டு என்ன ஆயிட்டோம், சுமை நிறைஞ்சவங்களா ஆயிட்டோம் இல்லையா. அதான் பாபா சொல்றாரு, சுமை பறக்க விடாது. எப்பயுமே சுமையா இருக்கிறவங்க பறக்க முடியாது இல்லையா, சுமையே இல்லாதவங்களாலதான் பறக்க முடியும் அப்படி பாபா சொல்றாரு. ஸ்ரீமத் டபுள் லைட் ஆக்கிவிடும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ரீமத் ஃபாலோ பண்றீங்களோ நீங்க டபுள் லைட்டா ஆகிருவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்ரீமத் படி நடப்பது என்றால் சகஜமாக பாபாவுக்கு சமமாக ஆவதாகும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்ரீமத் படி நடந்தாலே போதும், பாபாவுக்கு சமமா ஆயிடுவீங்கன்னு சொல்றாரு. ஸ்ரீமத் படி நடப்பவர்களை எந்த ஒரு பரிஸ்திதியும் கீழே கொண்டு வர முடியாது. யாரு கரெக்டா ஸ்ரீமத் படி அந்த எண்ணம் சொல் செயல் கர்மத்துக்கு என்னென்ன கட்டளை கிடைச்சிருக்குதோ அதை கரெக்டா செய்யறாங்களோ அவங்கள எந்த ஒரு பரிஸ்திதி சூழ்நிலை, எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்கள கீழே கொண்டு வரவே முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. எனவே ஸ்ரீமத் படி நடக்க வருகிறதா சொல்லி நம்மளை கேட்கிறாரு பாபா. நல்லது, இப்போது குமார்கள் என்ன செய்வீர்கள் சொல்லி பாபா கேட்கிறாரு. அழைப்பு கிடைத்தது, சிறப்பான உபசாரம் ஆயிற்று. பாருங்கள் எவ்வளவு செல்லமானவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். இப்போது அனைவரும் இனி என்ன செய்ய போகிறீர்கள் சொல்லி பாபா கேட்கிறாரு. பதில் கொடுங்கள், அல்லது அங்கே போய்விட்டால் அங்கே அப்படியே இருந்து விடுவீர்கள் சொல்லி பாபா இங்கே வச்சு எல்லாரையும் உட்கார வச்சு கேள்வி கேட்கிறாரு. பதில் சொல்லுங்க, விடமாட்டான்ட்டு. அங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் திரும்ப அப்படியே ஆயிடுவீங்கன்னு சொல்றாரு. இங்கே வந்தால் இங்கே இருக்கும் வரைதான் என. அப்படியா, இங்க மதுபன்ல இருக்கிற வரைக்கும் அப்படியே ஒழுங்கா இருக்கிறது, அங்க போனோடனே பழையபடி ஆயிருது அப்படியான்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த மாதிரி இல்லை தானே சொல்லி கேட்கிறாரு. இங்கோ மிகுந்த மஜாவில் இருக்கிறீர்கள். மதுபன் வந்தோடனே எல்லாம் குஷியில மஜால இருக்கிறீங்க. மாயாவின் போராட்டத்திலிருந்து கூட பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் மதுபன்ல சொல்லி சொல்றாரு. மதுபனில் கூட மாயா வருகிறது என்று அந்த மாதிரி யாராவது இருக்கிறீர்களா சொல்லி கேட்கிறாரு. பாபா மதுபன்ல கூட மாயா வருது அப்படின்னு சொல்லி யாராவது இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. மதுபனில் கூட முயற்சி செய்ய வேண்டியுள்ளது என்று அந்த மாதிரி யாராவது இருக்கிறீர்களா? மதுபன்ல கூட கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி உங்களை பாபா நினைக்கிறோம், பாபா நினைக்கவே முடியல, மாயா வந்து வந்து தொல்லை பண்ணுது, அந்த மாதிரி யாராவது இருக்கிறீங்களா சொல்லி பாபா கேட்கிறாரு. பாதுகாப்பாக இருக்கிறீர்கள், நல்லது சொல்லி பாபா சொல்றாரு. பாப் தாதாவும் குஷி அடைகிறார். இப்ப பாபா கூட குஷி அடைகிறார். பாபாவும் தாதாவும் சமயம் வரும், அப்போது இளைஞர்களின் குரூப் மீது அரசாங்கத்தின் பார்வையும் செல்லும். பாபா சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு நேரம் வரும், அப்போது இளைஞர்களின் குரூப் உருவாகும். அதன் மீது அரசாங்கத்தினுடைய பார்வை கூட செல்லும். கவர்மெண்டே அவங்கள பார்ப்பாங்க சொல்றாரு பாபா. ஆனால் எப்போது நீங்கள் விக்ன விநாசக் ஆகி விடுகிறீர்களோ அப்போதுதான் அவ்வாறு செல்லும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா எப்ப நீங்க தடையற்றவரா ஆகுறீங்களோ, உங்க தடைகள் எல்லாம் நீங்கி விக்ன விநாசக்கா நீங்க ஆகுறீங்களோ அப்போதுதான் அவ்வாறு கவர்மெண்டோட பார்வை உங்க மீது வரும், அந்த இளைஞர்களின் குரூப் மீது வரும் சொல்லி பாபா சொல்றாரு. விக்ன விநாசக் என்பது யாருடைய பெயர்? பாபா இப்ப கேக்குறாரு, விக்ன விநாசகன்றது யாரு அப்படின்னு கேக்குறாரு. உங்களுடையதுதான் இல்லையா, நீங்க தானே அது. யாராவது குமாரை எதிர்கொள்வதற்கு விக்னங்களுக்கு தைரியம் கிடையாது என்று இருக்க வேண்டும். குமார் சொல்றாரு பாபா, குமார் தான் விக்ன விநாசக்கு, அவங்கள எதிர்கொள்வதற்கு விக்னங்களுக்கு தைரியமே இருக்காது, தடைக்கே தைரியம் இருக்காது அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்றாரு. அப்போதுதான் உங்களை விக்ன விநாசக் என சொல்வார்கள். அப்போதுதான் குமார்ஸ்களை விக்ன விநாசக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. விக்னங்கள் தோல்வி அடையலாம், தடையே நம்மளை பார்த்து தோல்வி அடைஞ்சிடணுன்றார் பாபா. தடையே தோல்வி அடைஞ்சிடலாம், ஆனால் அவை உங்களோடு போராடக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு.
விக்ன விநாசக் ஆவதற்கு தைரியம் உள்ளதா? அப்ப அந்த மாதிரி ஒரு விக்ன விநாசக் ஆவறதுக்கு தைரியம் இருக்குதா சொல்லி கேட்கிறார். அல்லது அங்கே போய் கடிதம் எழுதுவீர்களா? தாதி, மிக நன்றாக இருந்தது, ஆனால் என்னவாயிற்று என தெரியவில்லை, அந்த மாதிரி எழுத மாட்டீர்களே சொல்லி பாபா கேட்கிறார். எல்லாம் இங்க நல்லா பேசிட்டு வீட்டுக்கு போனவுடனே திரும்ப பாபா, நல்லா இருந்தது ஆனா என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல தாதின்னு சொல்லி எழுத மாட்டீங்களேன்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த மகிழ்ச்சி தரும் செய்தியே எழுதுங்கள். ஓகே, வெரி குட், நல்லது சொல்றாரு. நான் விக்ன விநாசக், ஒரு வார்த்தை எழுதுங்கள் போதும். போயிட்டு என்ன எழுதணும் நீங்க? ஓகே, வெரி குட், நல்லா இருந்தது, நான் விக்ன விநாசக் அப்படின்ட்டு எழுதி அனுப்பணும்னு சொல்றாரு. அதிகம் நீண்ட கடிதமாக எழுத வேண்டாம், ரொம்ப பெரிய பெரிய கடிதமா எழுதாதீங்கன்னு சொல்றாரு பாபா. ஓகே, நல்லது. மதுபனின் விசேஷதா கூட பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்துள்ளது. மதுபன் வாசிகள் தங்களின் சார்ட் அனுப்பியுள்ளனர், பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்துள்ளன. பாப்தாதா குழந்தைகள் அனைவரையும் கட்டளையை ஏற்றுக்கொள்ளும், கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகள் என்று பார்வையோடு பார்க்கிறார். விசேஷ காரியம் கிடைத்தது என்றால் எவரடி ஆகி அதை செய்தார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. மதுபன்ல உள்ளவங்க சார்ட் அமைச்சதை பாபா பார்த்துட்டு இருக்காரு. இதற்காக விசேஷ வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்லது. ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலையை பற்றி தெளிவாக எழுதியுள்ளனர். நீங்களும் ரிசல்ட்டை பார்த்து வகுப்பு நடத்த வேண்டும். தாதி கிட்ட சொல்றாரு. தங்கள் அவஸ்தா பற்றி சார்ட் நன்றாக எழுதியுள்ளனர். எல்லாருமே அவங்கவுங்க அவஸ்தையை பற்றி சார்ட் எழுதியிருக்கிறாங்க. பாபாவோ வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்ப பாபா எல்லாரையும் பார்த்து வாழ்த்துக்கள் கொடுக்குறாரு. உண்மையான மனதில் உண்மையான பிரபு திருப்தி அடைவார். பாபா சொல்றாரு பாருங்க, உண்மையான மனசோடு யார் இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து உண்மையான பிரபு, சத்தியமானவர் சிவன் திருப்தி அடைவார் சொல்லி பாபா சொல்றார். நல்லது. நாலாபுரம் உள்ள பாப்தாதாவின் கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளுக்கு, சதா விக்ன விநாசக் குழந்தைகளுக்கு, சதா ஸ்ரீமத் படி சகஜமாக நடக்கக்கூடிய, கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய, சதா மகிழ்ச்சியில் பறக்கக்கூடிய, பறக்க வைக்கக்கூடிய, சர்வ கஜானாக்களின் பொக்கிஷத்தால் நிரம்பியவராக இருக்கக்கூடிய, அத்தகைய பாபாவின் சமீப மற்றும் சமமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிக மிக அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்லி பாபா நமஸ்தே சொல்றாரு. குமார்களுக்கும் விசேஷ கலைப்பற்ற மற்றும் எவர் ரெடி சதா பறக்கும் கலையில் பறந்து கொண்டிருப்பவர்களுக்கு பாப்தாதாவின் விசேஷ அன்பு நினைவுகள் சொல்றாரு. நம்மளும் பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பாப்தாதா டைமண்ட் ஹாலில் அமர்ந்துள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் திருஷ்டி கொடுப்பதற்காக ஆளை சுற்றி வந்தார். பாப்தாதாவிற்கு ஒவ்வொரு குழந்தையிடமும் மிக 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 அன்பு உள்ளது. நம்மீது பாப்தாதாவின் அன்பு குறைவானது என்று அந்த மாதிரி புரிந்து கொள்ள வேண்டாம். பாபா என்ன மட்டும் அன்பு செலுத்தல அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லார் மேலேயும் பாபாவுக்கு மிக 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 அன்பு உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் மறந்து போனாலும் சரி, ஆனால் பாபா நிரந்தரமாக ஒவ்வொரு குழந்தையின் மாலையை ஜெபித்து கொண்டே இருக்கிறார். நம்மளே மறந்து போனா கூட பாபா பாருங்க நம்ம பேரை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாராம். ஒவ்வொரு குழந்தையோட மாலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாராம் பாபா. ஏனென்றால் பாப்தாதாவுக்கு ஒவ்வொரு குழந்தையின் விசேஷதா சதா முன்னால் உள்ளது. எல்லாருக்கிட்டையும் விசேஷதா இருக்கு. அதனாலதான் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு பாபா. அதனால பாபா சொல்றாரு, எல்லாருடைய விசேஷதாவும் அவருக்கு சதா முன்னால் இருக்குதான். எந்த ஒரு குழந்தையும் விசேஷதா இல்லை என்று அப்படி இல்லவே இல்லை. பாபா செலக்ட் பண்ண குழந்தைகள் பாருங்க, எந்த ஒரு குழந்தையுமே விசேஷதா இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே தனித்துவம் வாய்ந்தவங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒவ்வொருவரும் விசேஷமான குழந்தை. அவரோட பார்வையில எல்லாருமே விசேஷமான குழந்தை சொல்றாரு. பாபா ஒருபோதும் ஒரு குழந்தையை கூட மறப்பதில்லை. பாபா ஒரு நிமிஷம் கூட யாரையுமே மறக்கிறதே இல்லை. எல்லாரையுமே நினைச்சிட்டே இருக்கிறாராம். ஆக அனைவரும் தங்களை விசேஷ ஆத்மா மற்றும் விசேஷ காரியத்திற்காக நிமித்தமாக இருக்கிறோம் என புரிந்து கொண்டிருக்கிறீர்களா சொல்லி பாபா கேட்கிறாரு. புரிந்து கொண்டு முன்னேறி செல்லுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஆக என்ன பண்ணணும்? எல்லாருமே தங்களை விசேஷமான ஆத்மா மற்றும் விசேஷ காரியத்திற்காக நிமித்தமாக இருக்கிறோம் என புரிந்து கொண்டு முன்னேறி செல்லுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. வரதானம். சதா ஆன்மீக ஸ்திதியிலிருந்து மற்றவர்களிடமும் ஆத்மாவை பார்க்கக்கூடிய ஆன்மீக ரோஜா மலர் ஆகுக என்ற வரதானம் பாபா கொடுக்குறாங்க. சதா எப்பவும் ஆன்மீக ஸ்திதியிலிருந்து ஆத்ம உணர்வுல இருந்து நான் ஆத்மா, மற்றவர்களும் ஆத்மா, அந்த மாதிரி மற்றவர்களிடமும் ஆத்மாவை பார்க்கக்கூடிய ஆன்மீக ரோஜா மலரா மாறுங்கன்னு சொல்லி வரதானம் கொடுக்குறாரு. ஆன்மீக ரோஜானாலே அவர்களிடம் சதா ஆன்மீக நறுமணம் இருக்கும். யார் ஆன்மீக ரோஜா மலரோ அவங்கள்ட்ட சதா அந்த ஆன்மீக நறுமணம் இருக்கும்னு சொல்றாரு பாபா. ஆத்மா ஆத்மா, பாய் அந்த மாதிரிதான் பார்ப்பாங்க அவங்க. அந்த ஆன்மீக ருஹானின்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்மீக நறுமணம் அவங்கள்ட்ட இருந்து வீசிட்டே இருக்கும்னு சொல்றாரு. ஆன்மீக நறுமணம் உள்ளவர்கள் எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எப்படி பார்ப்பாங்க? ஆத்மாவை தான் பார்ப்பார்கள், சரீரத்தை பார்க்க மாட்டார்கள். யார் அந்த ஆன்மீக ரோஜா மலரா இருக்கிறாங்களோ அவங்க எப்பயுமே யாரை பார்த்தாலும் ஆத்மாவை தான் பார்ப்பாங்க, சரீரத்தையே பார்க்க மாட்டாங்க. எனவே தானும் சதா ஆன்மீக ஸ்திதியில் இருங்கள் சொல்லி பாபா சொல்றார். எனவே நீங்களும்
சதா எப்பயுமே ஆத்மா ஆத்மா அந்த ஸ்திதியில இருங்க சொல்றாரு. மற்றும் மற்றவர்களிடமும் ஆத்மாவை பாருங்கள். யாரை பார்த்தாலும் அவங்க நெற்றிபுறத்துல இருக்கிற ஆத்மான்னு சொல்லி பாருங்க. அப்பதான் அவங்க சகோதர ஆத்மான்னும் போது உங்களுக்கு அந்த ஆன்மீக அன்பு தானாவே வந்துடும். எப்படி தந்தை உயர்ந்தவரிலும் உயர்ந்தவரோ அது போல அவருடைய தோட்டமும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாகும். அல்லாவின் தோட்டம் சொல்றாங்கல்ல குரான்ல, பாபா எப்படி உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ, அல்லாஹ் எப்படி உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ, அது மாதிரி அவரோட தோட்டம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற நறுமணமிக்க மலர்கள் எல்லாருமே உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த தோட்டத்தின் விசேஷமான அலங்காரம் ஆன்மீக ரோஜாக்களாகிய குழந்தைகள் நீங்கள் தான் சொல்லி சொல்றாரு. கடவுளுடைய தோட்டம் அவர் மட்டும் இருந்தா எப்படி இருக்கும்? தோட்டக்காரர் மட்டும் எப்படி இருந்தா நல்லாவா இருக்கும்? தோட்டத்துல இருக்கிற அவருடைய ரோஜா மலர்கள் இருந்தா தானே அழகே அந்த தோட்டத்துக்கு. பாபா சொல்றாரு, அந்த தோட்டத்தின் விசேஷ அலங்காரமே நீங்க தான் என் குழந்தைகளேன்றாரு. ஆன்மீக ரோஜாக்களாகிய நீங்க தான் சொல்லி பாபா சொல்றாரு. உங்களது ஆன்மீக நறுமணம் அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. எப்ப நீங்க ஆத்ம உணர்வுல இருந்து எல்லாரையும் பாக்குறீங்களோ, உங்கள்ட்ட இருந்து அந்த ஆன்மீக நறுமணம் வருதோ, அந்த ஆன்மீக நறுமணம் வந்து எல்லாருக்கும் எவ்வளவு பேருக்கு அது நன்மை செய்யும் தெரியுமான்னு சொல்லி பாபா சொல்றாரு. அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இன்னைக்கு நம்ம வரதானத்தை வாங்கிக்கலாம். நாம தான் அந்த ஆன்மீக ரோஜா மலர். பாபா நமக்கு சொல்லிட்டாங்க ஸ்லோகன், விதிமுறைகளுக்கு புறம்பாக யாருக்காவது சுகம் கொடுத்தீர்கள் என்றால் அதுவும் துக்கத்தின் கணக்கில் சேமிப்பாகிவிடும். பாபா நேற்று சொன்னார்களே, எல்லாருக்கும் சுகம் கொடுங்க, சுகம் கொடுத்தீங்கன்னா சுகத்தினுடைய ஸ்டாக் சேர்ந்துடும் சொன்னாங்க. சுகம் கொடுங்க, ஆனா விதிமுறைக்கு புறம்பா யாருக்கும் சுகம் கொடுக்காதீங்க. கட்டளைக்கு புறம்பா பாபா கொடுத்துருக்க ஸ்ரீமத் படிதான் சுகம் கொடுக்கணும். அந்த 5 விகாரத்துக்கு உட்பட்டு நம்ம போய் சுகம் கொடுக்க போறோம்னா நம்ம மாட்டிக்குவோம். அதனால விதிமுறைக்கு புறம்பா நீங்க யாருக்கும் சுகம் கொடுக்க கூடாது. கட்டளை மீறி அந்த சீதை வந்து அந்த கோட்டை தாண்டிடுவாங்கல்ல, ராமன் போட்ட கோட்டை தாண்டிட்டு போயிட்டு அந்த பொன்மான்கிட்ட போகும்போது தான் மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆத்மா வந்து அதுக்கு கிடைச்சிருக்க கட்டளையை மீறி போய் சுகம் யாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பாபா சொல்றாரு, விதிமுறைக்கு மீறி சுகம் கொடுத்தீங்கன்னா அதுவும் கூட உங்களுக்கு துக்கத்தின் கணக்குல சேமிப்பாயிடும். அப்ப துக்கத்துக்கு உங்களுக்கு துக்கம் வந்துடும் சொல்றாரு பாபா. துக்கத்தினோட கணக்குல சேமிப்பாயிடும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.